நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தனது அரசியல் பயணத்தில் முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளது. தற்போதைய கிடைத்த தகவல்களின்படி அக்கட்சியில் இணைந்துள்ள மற்றும் இணைய வாய்ப்புள்ள முக்கிய நபர்கள் மற்றும் கட்சிகள் குறித்த விவரங்களை பார்ப்போம். ஏற்கனவே இணைந்துள்ள முக்கிய தலைவர்கள். தவேகாவின் கட்டமைப்பை பலப்படுத்த பிற கட்சிகளிலிருந்து அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் இணைந்துள்ளனர். கே. செங்கோட்டையன் அதிமுகவின் மூத்த தலைவராகவும் முன்னாள் அமைச்சராகவும் இருந்த இவர் தற்போது தவேகாவின் உயர்மட்ட நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவரது வருகை கட்சிக்கு பெரிய அரசியல் அனுபவத்தை தந்துள்ளதாக கருதப்படுகிறது. அடுத்ததாக கே. அருண்ராஜ் முன்னாள் IRS அதிகாரியான இவர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக செயல்படுகிறார். அடுத்ததாக முன்னாள் MLAக்கள். அதிமுக முன்னாள் MLA ராஜலட்சுமி, திமுக முன்னாள் MLA டேவிட் செல்வன் போன்றவர்கள் தவேகாவில் இணைந்துள்ளனர். இணைய வாய்ப்புள்ள அல்லது பேச்சுவார்த்தையில் உள்ளவர்கள். 2026 தேர்தலுக்காக ஒரு குடை கூட்டணி அமைக்க விஜய் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. இது குறித்து வெளியாகும் முக்கிய தகவல்கள். பன்னீர்செல்வம் மற்றும் TTV தினகரன் இவர்களுடன் தவேகா பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகின்றன. தென் மாவட்டங்களில் இவர்களுக்கு இருக்கும் வாக்கு வங்கியை பயன்படுத்த தவேகா விரும்புகிறது. காங்கிரஸ் கட்சியின் ஒரு பிரிவு. திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸில் சில நிர்வாகிகள் தவேகாவுடன் இணைய ஆர்வம் காட்டி வருவதாக செய்திகள் உலாவி வருகின்றன. பாமக. சமீபத்தில் தவேகா தலைவர்கள் பாமக நிர்வாகிகள் சந்தித்து பேசியதாக அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியது. இருப்பினும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் ஏதும் வரவில்லை. தவேகாவின் தற்போதைய நிலைப்பாடு. கூட்டணி ஆட்சிக்கு அழைப்பு. விஜய் தனது மாநாட்டில் கூட்டணி ஆட்சிக்கு தயார் என அறிவித்ததன் மூலம் சிறிய கட்சிகளை ஈர்க்க முயல்கிறார். தனித்து போட்டி. தற்போதைக்கு திமுக, அதிமுக மற்றும் பாஜக ஆகிய 3 தரப்புடன் சேராமல் ஒரு 3வது பெரிய அணியை உருவாக்க தவேகா முயற்சித்து வருகிறது. உட்கட்சி தேர்தல். தற்போது பூத் கமிட்டி அமைப்பது மற்றும் மாவட்ட செயலாளர்களை நியமிப்பது போன்ற பணிகளில் கட்சி தீவிரமாக உள்ளது. தேர்தல் நெருங்கும் வேளையில், அதாவது 2026 தொடக்கத்தில்தான் முறையான கூட்டணி மற்றும் கட்சிகள் இணைவது குறித்த இறுதி பட்டியல் வெளியாகும்.